ஹலோடா மீஸ் நான் தாங்க பெரிய பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு நியூ எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டயாங்க்கு. ஸோ டைட்டில் வந்து ஆர்ட் ஆஃப் மர்டர் அண்ட் ஆரம்க்கு வந்து ஒரு ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்க்கு தான். ஸோ அது வந்து கொஞ்சம் அவங்களே வந்து ஒன் லைன் எல்லாமே சொல்லிட்டாங்க கமெண்டில். அது என்னன்னா அவங்க சண்டைக்குள்ளே போட சொல்கிறாங்கன்னா சத்தியமாக அது முடியாது. ஏன்னா ஹீரோயின் வந்து நார்மலாக இருந்தால் கூட பரவாயில்ல. அவங்க வந்து ஒரு எம்எம்ஏ பிளேயர்னு சொல்லும்போது எனக்கு எம்எம்ஏ பற்றி ஒன்றுமே தெரியாது. ஏதோ அடிப்பாங்கடா அது மட்டும் தான் தெரியும். ஸோ நான் வந்து ஒரு 4-5 எம்எம்ஏ மேட்ச் பார்த்து அதுக்கப்புறம் அதோடய ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னால் அந்த ஸ்டோரியெல்லாம் உள்ள கொண்டு போக முடியும். நான் வந்து யோசிச்சு தான் வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் கண்டிப்பாக முடியாது. நான் இப்போ வரைக்கும் எம்எம்ஏ மேட்ச்லாம் பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஒன்றுமே வந்து டோட்டலாக புரியல, அவ்வளோதான். ஸோ எம்எம்ஏனா என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுட்டு தான் அதை வந்து நான் போட முடியும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு 1 வீக்காச்சும் டைம் எடுத்துக்கும். அப்பப்போ அந்த வீடியோஸ் பார்த்து டைம் இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணுறது வந்து எப்படி இருக்குன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நான் ஒரு 4 கிட்ட எம்எம்ஏ மேட்ச் பார்த்துட்டேன். அதில் எனக்கு புரிஞ்சது என்னென்னா, சொல்லப்போனால் என்னடா ரூல்ஸ் இது, கையாலே அடிக்கிறீங்க, காலாலே அடிக்கிறீங்க, தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க. இல்லை எனக்கு வந்து இதில் ஒன்றுமே புரியல, அவ்வளோதான். கையும் யூஸ் பண்ணுறாங்க, காலையும் யூஸ் பண்ணுறாங்க. எம்எம்ஏனா என்னடா அது வந்து நான் யார்கிட்டையாச்சும் ஒரு வாரம் எம்எம்ஏ பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட தான் கேட்கணும். நான் 2 மெம்பர்ஸ் கிட்டே கேட்டேன். எம்எம்ஏனா எனக்காச்சும் அது ஒரு ஃபைட்டிங் இதுன்னு தெரியும், எம்எம்ஏனா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதான். அதை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு தான் போட முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்கும். ஸோ அந்த மிஸ்டீரியஸான ஸ்டோரி தான். ஹீரோவுக்கு வந்து இன்ட்ரோ கிடையாது. போக தான் ஹீரோ வந்து யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தமிழ்லேயே நம்ம தேவை நின்றுட்டுருக்காது. அதை தவிர வேறு என்ன வேணும்? ஸோ யாராச்சும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னத்தை கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஸோ கெஸ் பண்ணுங்கள், தமிழ்லேயே இருக்குது. அண்ட் நம்ம இப்போது ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டு பாருலாமா? நீங்கள் வந்து சவுத் இந்தியன் தான், பட் உங்களுக்கு அப்ராட் போயிட்டு உங்களோட ஹையர் ஸ்டடீஸ் தான் கண்டினியூ பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் நல்லா படித்து உங்கள் பெஸ்ட்டு கிவியோடு தான் நீங்கள் வந்து இப்போ அப்ராடில் இருக்கீங்க. ஸோ அங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் தான் படிச்சுட்ருக்கீங்க. அந்த அகாடமியை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட்டு நார்மலாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஜப்பான் இல்லைனா கொரியாவுக்கு போய் தான் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதனாலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஜப்பானுக்கு போகிறனால ஜப்பான் லாங்குவேஜ் கற்றுக்கிறது அவ்வளோ ஒரு மாதிரி ப்ரெஷராக இருந்திருக்கும். பிகாஸ் அதில் வந்து ஒரு மாதிரி மீனிங்ஸ்லாம் உங்களை போட்டு குழப்பி சாப்பிடிச்சிருக்கும். ஸோ இருக்கிறதுலே கொரியன் கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் அதை கற்றுருப்பீங்க. மேபி ஜப்பானுக்கு போய் நம்ம இங்கிலீஷ் கூட பேசிக்கலாம், அங்கே இங்கிலீஷ் பேசுகிறவங்க அதிகமாக இருப்பாங்களே அப்படின்னு நம்பி நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க அகாடமியில். பட் உங்களுக்கு வந்து சவுத் கொரியாவில் தான் கிடச்சிருக்கும். ஸோ அதனால் லாங்குவேஜும் நம்மளுக்கு தெரியும். அண்ட் தென் அங்கேயே வந்து சீட்டும் கிடச்சிச்சு. போகலான்னு சொல்லிட்டு உங்கள் பெஸ்ட்டியை தூக்கிட்டு நீங்கள் அங்கே போயிருப்பீங்க, கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட் இயர் அங்கே படிச்சுட்ருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து டான்ஸ் சூப்பராக பண்ணுவீங்க. அண்ட் அது வந்து கொரியாங்கிறனால அவ்வளோவா இந்த தமிழ்நாட்டோட அந்த ட்ரெடிஷ்னல்ஸ் டான்ஸ் வந்து அங்கே யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பரதம் அதுதான் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக ஒரு கிளப்பில் வந்து, கிளப்னு சொல்ல முடியாது, அது அந்த கிளப் கிடையாது. ஸோ இந்த ட்ரிங்க்ஸ் அந்த கிளப் கிடையாது, இது வந்து ஒரு டான்ஸிங் கிளப். அங்கே நிறையா மெம்பர்ஸ் வருவாங்க. ஸோ ஆடியன்ஸ்லாம் வந்து டான்ஸை பார்ப்பாங்க. அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்களாக ஒரு கிளப் வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். நீங்களும் உங்கள் பெஸ்ட்டியும் ஒரு பரதம் டான்சர்ஸ், ஜஸ்ட் தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோ. ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நீங்கள் வந்து ஈவினிங் ஆனால் அந்த 7 o'clock மேலே தான் வந்து வீக்லி ஒன்ஸ் உங்கள் பெஸ்ட்டி வந்து வீக்லி ட்வைஸ் வந்து அங்கே போவேன். பட் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் போவீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டடீஸில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் உங்கள் ஸ்டடீஸ். ஏன்னா உங்களை போட்டு பாடப்படுத்துவாங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி உங்களையும் உங்கள் பெஸ்ட்டியை தான் டார்கெட் பண்ணுவாங்க. பட் வந்து உங்கள் பெஸ்ட்டிக்கு வந்து அவ்வளோவா ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவளோட ஒர்க்கையும் சேர்த்து முடிச்சு வச்சுருப்பீங்க. லைக் இந்த நோட்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி. அவள் படிக்கிறதுனா மட்டும்தான் இன்வால்வ் ஆகி படிப்பாள். நீங்கள் வந்து நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து அவள் வந்து அவ்வளோவா ஸ்டடீஸை கண்டுக்க மாட்டாள், படிக்கிறதுனா படிப்பாள். ஸோ நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்து அதை படித்து அந்த லெசன்ஸ்லாம் கவனித்து அவள் படிக்க மாட்டாளா, ஸோ சரியாக கவனிக்க மாட்டாளா, அதனால் அவளுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் போட்டு படிச்சுட்ருப்பீங்க. அண்ட் இவ்வளோ தான். ஸோ ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவே வருது. உங்களுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. அது என்ன பவர்னால் ஜஸ்ட்டு இது நீங்கள் என்ன நினச்சிட்ருப்பீங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால், நம்ம இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்மளுக்கு கிடச்ச பவர் இது அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. எப்படின்னா இப்போ இவங்கள பார்த்தாலே தெரியும் இவங்க பொய் சொல்கிறாங்களா, உண்மையை சொல்கிறாங்களா, கெட்டவங்களா நல்லவங்களான்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசாட்சிக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி பவரான்னு கேட்டிங்கன்னா அது எல்லாருக்கிட்டேயும் இருக்குமேம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மேனோட ஐஸை பார்த்திங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற கெட்ட சைடு இருக்கும்ல,
ஸோ இப்போ பார்க்கும்போது அவன் கண்ணில் என்ன தெரியுது, எந்த நோக்கத்தோடு பார்க்குறான் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் தென் அவனோட பேட் சைடு எவ்வளோ கெட்டவங்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ தான் சரிக்குள்ள பார்க்கலாமா. இப்போ வந்து ஈவினிங் டைம் 6 o'clock ஆகுது. நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. போகும்போது உங்கள் பெஸ்ட்டுக்கு அப்படியே கால் பேசிட்டு தான் போயிட்டுருக்கீங்க. எங்கடி இருக்கா? நான் கிளப்புக்கு வந்துட்டேன், நீ தான் லேட் ஆகுது, நீ நமக்கு ப்ராக்டிஸ் இருக்குல்ல, மறந்துட்டியா? ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். நீ என்ன இப்படி இவ்வளோ லேட் பண்ணிகிட்ருக்கா? ஆல்ரெடி 6 o'clock ஆகிடுச்சு பாரு, 8 o'clock நமக்கு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. வந்துட்டுருக்கேன். என் ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்ககிட்ட தானே இருக்குது. என்கிட்ட இருக்கா? என்ன வளர்றவன்? என்கிட்ட சத்தியமாக இல்லை, ஒன்று கூட இல்லை, என்னோடது மட்டும் தான் இருக்குது. ஓ ஷிட், என்ன நீ சொல்கிற? நான் உன்னை எடுத்துகிட்டு வர சொன்னல. இடியட், நீ என்கிட்ட சொல்லவே கிடையாது. இப்போ நான் இதுக்காக திரும்ப என்னோடய வீட்டுக்கு போகணுமா? கூல் டவுன். என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, நீ வா. ஆனால் பட் அது ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கும். மேபி என்னோடய ட்ரெஸ் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுவேன். அதனால் ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கும். அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உனக்கு அந்த முத்தமலை சாங்கோட டான்ஸ் ஸ்டெப்ஸ் தெரியுமா? எனக்கு தெரியும், நீ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். டோட்டலாக தெரியுமா? ஜஸ்ட் ஒரு 2 hours ப்ராக்டிஸ் பண்ணால் உனக்கு அது புரிஞ்சிருவோம். 1 hour ப்ராக்டிஸ் பண்ணால் மேபி எனக்கு அது சரியாக தெரில. அந்த ஸ்டெப்ஸ் அவ்வளோ டஃப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம 2 பேருமே ஒரே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமா? ஏன்னா தனித்தனியாக பண்ணால் அது ஒரு மாதிரி இருக்கும். என்னவோ என்ன இப்படி லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்கா? இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்ஃபார்மன்ஸ், நான் தனியாக தான் பண்ண முடியும். சரி, நீ ஒன்று பண்ண, இப்படி தான் கரெக்டாக இருக்கும். நீ பர்ஃபார்மன்ஸ் முடிச்சிடு, அண்ட் தென் நானும் என் பர்ஃபார்மன்ஸை வந்து நீ நானும் சேர்ந்து பண்ணலாம், ஓகேவா? சரி, என்னமோ சொல்கிற, வா, அந்த ஸ்டெப்ஸ் ஈஸியாக இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி கால் கட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் நடந்து வேகமாக ஹரியாக போயிட்டுருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து இப்போ முத்தமலை சாங் இருக்குல்ல, இதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கனால அங்கே இருக்கிற ஆடியன்ஸ், ஐ மீன் இந்த சவுத் கொரியன் பீப்புள்ஸ்லாம் வந்து அந்த சாங்கோட டான்ஸ் தான் விரும்பி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கனால அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. லைக் அந்த சாங்கோட லிரிக்ஸோட அந்த மியூசிக்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நீங்கள் வந்து அந்த சாங்கு டான்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த முத்தமலை சாங் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. அது முத்துமலையா? சரி, சம்திங் விடுங்க. எனக்கு முத்தமலை தான் சொல்ல வருது. ஐ மீன் முத்தமலை தான் நான் நினச்சிட்ருக்கேன். முத்துமலையாக இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, முத்தமலை தான். ஸோ இப்போது நீங்கள் வந்து அதுக்காக ரொம்ப வேகமாக நீங்கள் ட்ரெஸ்ஸை வந்து உங்களோட அதுக்கு பரதம் ட்ரெஸ்ஸை நீங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்திருப்பீங்க. அது வந்து ஒரு பிங்க் அண்ட் ப்ளூ அந்த மாதிரி கலந்த ஒரு பரதம் ட்ரெஸ் தான். பட் நீங்கள் அதை வந்து வீட்டில் வச்சதுனால அது மாதிரி ரொம்ப ப்ரெஷர், ஐ மீன் உங்கள் ஸ்டடீஸ்லாம் ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் நீங்கள் வந்து இப்போ மறந்து வச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சைடு கஷ்டமாக இருக்குது. விட்டு அழுதுருவீங்க போல். சரி பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்கள் கிளப்பு வாசல் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. கடைசியில் ரீச் ஆகிட்டோம், போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்டா அப்படி சொல்லிட்டு வேகமாக நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஸோ அங்கே சீட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மெயின் ஹால் மாதிரி தான். அங்கே வந்து சீட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் ஆடியன்ஸ் யாருமே வரல. ஒரு 7:30க்கு மேலே தான் வர ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே ரைட் சைடு திரும்பி வேகமாக அந்த ஸ்டெப்ஸில் ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட அந்த ஹால்லையே யாருமே கிடையாது. உங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் அப்படியே எக்கோ அடித்து ஃபுல்லாக கேட்குது. ஒரு மாதிரி உங்களுக்கே அது பயமாக இருக்குது. ஸோ பட் நீங்கள் வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை. இப்போ இருக்கிற ஹரிபரியில் இதெல்லாம் முக்கியம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேகமாக மேலே ஏறிட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அங்கே உங்கள் பெஸ்ட்டி கிவி தான் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு வந்து ஒரு ஸ்டெப் கஷ்டமாக இருக்குது. கால் வலிக்குது. இரும மாடு அப்படியாடி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த ஸ்டெப்ஸ்க்கு நீ கொஞ்சம் இப்போ பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படியே போயினா கால் தான் சுலுக்கும். உன்னை யார் இப்போ டோலை ஸ்டாண்ட் பண்ண சொன்னது அப்படி சொல்லிட்டு அவள் காலை பிடிச்சி நீங்கள் நிற்க வைக்கிறீங்க. வந்து ஹீல்ஸோடு சேர்த்து, ஐ மீன் இந்த ஹீலோடு சேர்த்து ஸ்டாண்ட் பண்ணாமல் லெஃப்ட் சைடு டோவில் வந்து நின்றுட்டுருப்பான். உனக்கு அப்படியே பேலட் டான்ஸர்னு நினப்பு. காலை கீழே போடியாருமா. நீ வந்து ஜஸ்ட் உன் ஹிப்பை பெண்ட் பண்ணால் போதும். உன் டோவை நீ ரைஸ் பண்ண, ஐ மீன் உன் ஹீலை ரைஸ் பண்ணணும்லாம் தேவையே கிடையாது. சரி இரு அப்படி சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணி பார்க்குறான். ஸோ அங்கே வந்து ஃபுல் சைஸ் பாடி மிரர் இருக்கும். அதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்க, ஐ மீன் அவனோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறான். நல்லா இருக்கு இது நான் ஃபஸ்ட் பண்ணதோட. அதான் நான் சொல்லிட்டுருக்கேன், சும்மா சொல்லக்கூடாது. அப்படியே ப்ரொஃபஷனல் டான்ஸர் மாதிரியே பண்ணுறதுனால நீங்கள் அவளை பவுட் பண்ணிவிட்டு அப்படியே மேலேயும் கீழே பார்க்குறீங்க. சரி மேடம் பெரிய டான்ஸர் தான், ஃபஸ்ட்டு சீக்கிரம் ட்ரெஸ்ஸை போட்டு வரணும்னா இப்போவே போடுறதா? அது ஒரு மாதிரி அழுக்காயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது? ஷிட், நான் அதை பற்றி மறந்துட்டேன்ல. எனக்கே எப்போவுமே வந்து 2 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருப்பேன். ஸோ அதனால் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒன்று அழுக்காயிடுச்சுன்னா இன்னொன்று போட்டுக்குவேன். உனக்கு அப்படி இல்லைல்ல, இப்போ 2 பேத்துக்கு ஒரு ஸ்டெப் தானே இருக்குது, ஐ மீன் ஒரு ட்ரெஸ் தானே இருக்குது. ஸோ சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஃபுல் சைஸ்டு பாடி மிரர் கிட்ட வந்து நிற்கிறீங்க. ஸோ உங்களோட அந்த நீங்கள் போட்டிருக்கிறது வந்து ஃபுல்லாக ஓவர் சைஸு தான் போட்டிருக்கீங்க. என்னவா இது இப்படி போட்டு வந்து நிற்கிறேன், பின்ன என்கிட்ட இது மட்டும்தான் இருக்குது.
ஸோ நான் வச்சுட்டு அப்புறம் எப்போ நீ டான்ஸ் ஆடும்போது ஹிப்பு கரெக்டாக பெண்ட் ஆகுது அதெல்லாம் பார்க்காதுன்னா அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன்ப்பா, மேடம் யார் ப்ரொஃபஷனல் டான்ஸர் ஆச்சு என்னன்னு வாய முடியா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் முத்தமலை சாங்க்கு வந்து அந்த ஸ்டெப்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐ மீன் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓனாக நீங்கள் வந்து அப்படியே ஸ்டெப் போட்டு டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த சாங் இல்லாமல் வித்தவுட் சாங். பட் கிவி வந்து வேறு ஒரு சாங், அதுக்கு தான் வந்து அவள் சாங்கை போட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கா. உங்களோட கோலே வந்து என்ன ஒரு சவுண்டு கேட்டாலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்டெப் போடுறது தான். இப்போவே நீங்கள் வந்து அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஸ்டெப்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க. இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் ஏன் நிலநடுக்கமே வந்தாலும் நான் கரெக்டாக ஆடுவேன்னு அப்படி சொல்லிட்டு அவள் அதை வந்து ஒரு மாதிரி அந்த ஒர்க்கில் வந்து மும்மரமாக இருந்தோன்னா மற்றவங்க பேசுகிறது வந்து கேட்கும், பட் அவங்க என்ன சொல்கிறதான்னு புரியாதுல்ல. ஸோ அதனால் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவள் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்துல ஹேண்டை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணு, அவ்வளோ கீழே வைக்காத, என்ன அப்படியே விளக்கு பிடிச்சிட்ருக்கியா, மேலே தூக்குடி கையை இரு அப்படி சொல்லிட்டு அவளும் தூக்கி அந்த மாதிரி டான்ஸ் பண்ணிகிட்ருக்கா. நல்லா தான் இருக்குது. ரியாக்ஷன் எழுதி மண்ணாங்கட்டி மாதிரி கொடுக்குறேன், கொஞ்சம் தான் ஸ்மைல் பண்ணி தொலையேன். நல்லா தாண்டி ஸ்மைல் பண்ணுறேன், இதுக்கு மேலே ஈன்னு பல்ல காட்டுறா தேவல். அந்த ஸ்மைலும் நல்லா தான் இருக்கும், பட் கொஞ்சம் நல்லா ஸ்மைல் பண்ண. பேசாமல் டவுன்வர்ட் ஸ்மைல்ஸ் ட்ரை பண்ண அப்படி இருக்கும், ரொம்ப கன்றாவியாக இருக்கும். எங்கே பண்ணி காட்டுனோன்னே கேவலமாக ஸ்மைல் பண்ணுறா, தேவையே கிடையாது, நான் நார்மலாகவே பண்ணேன். சரி மேடம்க்கு தான் அதெல்லாம் அழகாக வருமே, ப்ளஷ் ஆனிங்கன்னா போதும். இப்போ என்னடி இன்னும் 1 hour தான் டைம் இருக்குது, சீக்கிரமாக வரியா? சரி நம்ம சொல்லலாம். அவளும் அந்த ப்ராக்டிஸை முடிச்சு நீங்கள் இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த முத்தமலை சாங் தான் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவளுக்கு வந்து அந்த ஸ்டெப்பை வந்து ஈஸியாக பிக்கப் பண்ணிட்டா. ஸோ போதும் எனக்கு கொஞ்சம் மாதிரி வேர்க்குது ரொம்ப அப்படி சொல்லிட்டு அவள் போய்ட்டு அப்படியே அவளுக்கு வந்து பாடி ஃபுல்லாக அப்படியே ஸ்வெட் ஆகி வேர்த்து ஊற்றிட்டுருக்கு. அவள் ஒரு சைடில் சேரில் போய் உட்காந்துட்டு தண்ணி குடிக்க போகிறா. தண்ணி குடிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவள் கையில் வச்சு வாட்டர் பாட்டில் அப்படியே வாங்கி வைக்கிறீங்க. ஏன்டி தண்ணி குடிக்கக்கூடாது? ஏன் மேடம் தெரியாதா, இந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணாலும் போதும் நீ ஏன்டி பூமர் மாதிரி பேசுகிறேன், அட்வைஸ் பண்ணால் பூமர்ன்ற வாங்கிடா அப்படின்னு நீங்களும் போய்ட்டு கொஞ்சம் உங்களுக்கே மூச்சு வாங்குதுதான். ஸோ நீங்கள் அப்படியே சீக்கிரம் இன்னும் வந்து 1/2 hour இருக்குல்ல, 1/2 hour இருக்குது, அதுக்குன்னு இப்போவுமே மொத்த எனர்ஜியும் போட்டுட்டு அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எந்திரிச்சு லோ எனர்ஜியில் டான்ஸ் பண்ணி பார்க்குறீங்க. ஜஸ்ட்டு சும்மா ஸ்டெப்ஸாக லோ எனர்ஜியில் போட்டு பார்க்குறீங்க. நல்லா தான் வருது, நீ ட்ரை பண்ணி பாரு. ஸோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு ஸ்டேஜுக்கு சைடில் நின்றுட்டுருக்கீங்க. ஸ்டேஜில் கிவி நின்றுட்டுருக்கா. ஸோ ஸ்க்ரீன் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சாங் ப்ளே ஆக ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதனால் அப்படியே ஸ்க்ரீனை பொறுமையாக வளர்க்குறாங்க. லைட் வந்து எப்படின்னா லைட் எல்லாமே ஆஃபில் இருக்குது. எப்படி நான் சொல்கிறது, அங்கே ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். கொஞ்சம் லைட் ஆஃப் ஆனோன்னா அவங்களோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரியல, அந்த மாதிரி தான் வந்து கிவிக்கு தெரியுது. நீங்களும் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸில் தான் நிற்கிறீங்க, ஐ மீன் இந்த பரதம் ட்ரெஸ் போட்டு தான் நிற்கிறீங்க. இது வந்து ஆரேஞ்ச் வித் க்ரீன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஆடுறத செம்மையாக ஆடுறா. ஸோ ஜஸ்ட்டு நம்ம இப்போது அவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணாலும் ஜஸ்ட் சுற்றி நடக்குது என்னங்கிறது நம்ம கண்ணில் தெரியுமா, அந்த மாதிரி ஜஸ்ட்டு என்னமோ சம்திங் ஆடுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அங்கே வந்து ஒரு 50+ ஏஜ் இருக்கிற மாதிரி ஒரு அங்கிள் வந்து உட்காந்துருக்காங்க. அவளை வந்து அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் குறுன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ டக்குன்னு வந்து லைட் வந்து ஆன் ஆகுது. இப்போது வந்து கிவி டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. நீங்கள் அவளை பார்த்துட்டே கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட போய் நிற்கிறீங்க. ஐ மீன் ஸ்டேஜுக்கு ரைட் சைடில் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே உங்கள் கையை அந்த செவத்தில் சாய்ச்ச மாதிரி அந்த அங்கிளையே பார்த்துட்ருக்கீங்க. அவரோட ஐஸ் வந்து அதில் கிளியராக தெரியல. நீங்கள் கொஞ்சம் அந்த சைடும் வந்தவொடனே பார்க்குறீங்க. அந்த ஐஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பேட் இன்டென்ஷனில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து அதிலே செம்ம காண்டாகுது. எப்படி கையை கட்டிட்டு முறைச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. எதுக்கு தான் அந்த பாய்ஸ்லாம் அப்படி இருக்காங்களோ தெரில, பேட் இன்டென்ஷன். இது மட்டும்தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி அவரே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஒரு காண்டனா, ஜஸ்ட்டு வேறு ஏதாச்சும் ஒரு கிளப்புக்கு போயிட்டு அங்கே பார்ட்டி பண்ணும்போது கேர்ள்ஸை பார்த்தா அவங்க எதுக்கோ வராங்க, அது கூட பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க வரதுக்கு இந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்களே, அந்த டான்ஸை ரசிக்க தானே செய்யணும், இப்படி தான் பார்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அவர் அந்த மாதிரி லிப்ஸ் அப்படி லிக் பண்ணிட்டு பார்க்குறாரா, என்ன வயசாகுது அவருக்கு, கிவிக்கு அவரோட பொண்ணு வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து செம்மையாக கிளாப் சவுண்ட்லாம் கேட்குது. அதுக்குள்ளே பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிச்சா நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ கிவி வந்து பர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு ஸோ பரதமில் வந்து அந்த முடித்தோடனே வணக்கம் சொல்லிட்டு அவளும் அந்த சைடில் நகர்ந்துடுறா. இப்போ 2 பேரும் ஸ்டேஜுக்கு போகணும். நீங்கள் அப்படியே வந்து யோசனையோடையே போகிறீங்க. ஸோ எல்லா பாய்ஸுமே இப்படி தானே, யாராக இருக்கட்டும், ஈவன் ஓல்ட் ஏஜ் கூட, கிராண்ட்பா, அங்கிள், பாய், மேன் எல்லாருமே அப்படி தான் சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி வச்சுட்டே இருக்கீங்க. பட் ஒரு பர்சனை மட்டும் நான் வந்து ரொம்ப நம்புகிறேன், அவன் கண்டிப்பாக அப்படி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தாயாங்கோட ஃபேஸ் அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்துட்டு ஸோ இவன் மட்டும் அப்படி இருக்க மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய்ட்டு நிற்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து அந்த ஸ்க்ரீனும் ஓப்பன் ஆகுது. பரதத்தில் வந்து ஐ மீன் இந்த வணக்கம் சொல்லுவாங்க இல்லையா, அதை சொல்லி முடிச்சுட்டு இப்போ டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஐஸ் வந்து டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து யாரையோ தேடிட்டே இருக்குது.
ஸோ உங்களோட கண் ஃபுல்லாக யாரோ வராங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே தான் நீங்கள் வந்து டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது மாதிரி ஃபுட் ஸ்டெப் கேட்குது. அந்த சாங்கையும் தாண்டி மற்றவங்களுக்கு அந்த சாங் மேலே தான் ஃபோக்கஸ் இருக்கும். பட் அந்த சாங்கையும் தாண்டி அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு கேட்குது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்து டான்ஸ் ஆட வேண்டியது. பட் நீங்கள் உங்களோட ஹெட் வந்து அப்படியே ரைட் சைட் டர்ன் ஆகுது. அது வந்து வர வழி தான் உள்ளே யாரோ என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ வந்து அவங்க ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டாக உட்காடுறாங்க. உங்கள் ஃபேஸில் அப்படி ஒரு பிரைட்டான ஸ்மைல். எனக்கு என்னென்னு தெரியாது, ஆனால் இவன் கண்ணை பார்க்கும்போது மட்டும்தான் இவன் கண்ணில் மற்ற பசங்க மாதிரி என்ன ஒரு தப்பான இன்டென்ஷனுமே இருக்காது. எனக்கு வந்து பேட் சைடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ஒரு பிரைட் ஸ்மைலோட இப்படி வந்து டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அங்கே உட்காந்துருக்க பர்சன் வந்து உங்களோட பிரைட் ஸ்மைலோட பார்த்துட்ருக்காரு. ஸோ அவர் வந்து உங்களோட ஐஸை மட்டும்தான் பார்க்குறாரு. நீங்களும் வந்து வேறு எங்கேயும் பார்க்கல. இப்போ வந்து நீங்கள் அந்த பர்சனோட ஐஸை மட்டும்தான் பார்த்து டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட ஸ்டெப்ஸ்லாம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் அதை ஏற்ற மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்துட்டு டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க அங்கே உட்காந்துருக்காரு யாருன்னு. எனக்கு தெரியும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டூ ஸ்மார்ட்னு. அங்கே உட்காந்துருக்கு தாங் தான். ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி கால் மேலே கால் போட்டுட்டு சின்ன கையை வச்ச மாதிரி உங்களையே பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு வந்து ஒரு சைட் ப்ளஷ்ஷாக இருந்தாலுமே வந்து மனுஷன் அப்படிங்கிற மாதிரி டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. வந்து உங்களுக்கு வந்து தாங்க வந்து ஒரு ஒன் சைட் லவ்வே இருக்குது தாங்க மேலே. பிகாஸ் நீங்கள் யாரை பார்த்தாலுமே வந்து அவங்களோட பேட் இன்டென்ஷன், ஒரு பேட் சைட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலேயே வந்து நீங்கள் யாரு கூடயுமே பேச மாட்டீங்க, எல்லாரையுமே அவாய்ட் பண்ணுவீங்க. பட் தாங்கோட ஐஸை பார்க்கும்போது தான் வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கான், பேட் இன்டென்ஷன் இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்கான் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அவனோட கண்ணில் வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இன்னசென்ட்னஸ், ஒரு மாதிரி கருணை, காதல், கேரிங் எல்லாமே தான் நடந்திருக்கும். ஜஸ்ட்டு ஒரு பேட் இன்டென்ஷன் கூட கிடையாது. நீங்கள் இப்படி தான் திங்க் பண்ணிட்டே அந்த டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஜென்சியில் வந்து பாய்ஸ் ஒரு 5 இயர்ஸ் பேபியை கூட ஒரு மாதிரி பேட் இன்டென்ஷனில் தான் பார்க்குறாங்க. பட் என் தேங்க அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து செம்ம கிளாப் சவுண்ட் கேட்குது. நீங்கள் டான்ஸ் பண்ணியும் முடிக்கிறீங்க. ஸோ திரும்ப வந்து பரதத்தில் வணக்கம் சொல்லிவிட்டு அந்த ஸ்க்ரீனும் க்ளோஸ் ஆகுது. அப்படியே போய்ட்டு உங்களுக்கு செம்மையாக வேர்த்து ஊற்றிட்டுருக்கு. வச்சு மூச்சு விட முள்ளடினா நான் வேணால் கிஸ் பண்ணி அதுவும் இல்லை தேவை கிடையாது, நீ ஏன் இப்படி லெஸ்பியன் மாதிரி பேசுகிற அப்படி சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ மீன் வாயில் ஸோ இந்த சைடு பார்த்தா இப்போ வந்து ஒரு பொண்ணு அப்படியே ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டுருக்கா. அந்த ஸ்ட்ரீட்டே அந்த ஒரு மாதிரி பிச் டார்க்கில் இருக்குது. அங்கே வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி சைலன்ஸாக இருக்குது. அந்த பொண்ணால் வந்து எப்படி சொல்கிறது, அவளோட ஃபுட் ஸ்டெப் மட்டும் தான் அவளை கேட்டுகிட்டே இருக்குது. செம்ம பயமாக இருக்குது அந்த பொண்ணுக்கு. ஏன்னா கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு சவுண்ட் இருந்தால் கூட நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் பயம் கொடுத்தாமல் இருக்கும். ஈவன் அந்த சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி நைட்டானால் வண்டு ஒரு மாதிரி கற்றுன்னு தெரியுமா, அந்த சவுண்டு கூட கிடையாது அந்த இடத்துல. அவளுக்கு வந்து செம்ம பயமாக இருக்குது. ஸோ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டே நடந்து போயிட்டுருக்கா. ஸோ இப்போ வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து அப்படியே அப்படின்னு டபுளாக கேட்குது. அவளுக்கு வந்து மாதிரி பயமாகிடுது. ஒரு வேளை இந்த பிளேஸில் யாருமே இல்லாதனால ஏன் ஃபுட் ஸ்டெப்ஸே எனக்கு எக்கோ அடிக்குதோ, அதான் எனக்கு டபுளாக கேட்குதா. அப்படி இருந்தாலும் என் பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து செம்மையாக ஸ்வெட் ஆகுது. அவள் வந்து ரொம்ப பயந்துட்டா. ஸோ அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இன்னும் ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த தைஸ் கிட்ட ஒரு மாதிரி அதுதான் வந்து டிசைனே. ஸோ தைஸ் கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஹோல் வச்ச மாதிரி இருக்கும், அதான் டிசைன். பட் வந்து அது அவ்வளோவா தெரியாது. தைஸில் ஜஸ்ட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் வச்ச மாதிரி த்ரெட்டால் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த பொண்ணு அதையும் சேர்த்து ஹோல்ட் பண்ணிவிட்டு எப்படின்னா அந்த கோல்டு கிளைமேட்டுக்கு அந்த சில்னஸ்லாம் அவளோட அந்த ரிவீலிங்காக தெரிகிற தைஸில் ஜஸ்ட் அது நீக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஸோ அது அந்த தைஸில் இருக்காங்க ரிவீலிங்காக தெரிகிற ட்ரெஸ்ஸுக்குள்ளே அப்படியே போயிட்டு பாடி ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அந்த பொண்ணுக்கு. அவளுக்கு ஒரு மாதிரி செம்ம பயமாக இருக்குது. அவள் வந்து ஃபுல் ஹேண்ட் தான் போட்டிருப்பா, ஜஸ்ட்டு வெஸ்டர்ன் வியர். ஸோ செம்மையாக இருக்குது. அந்த இதுக்கும் அவள் நடந்து போகிறதுக்கு செம்ம ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்கா அந்த பொண்ணு. ஸோ அப்படியே வந்து அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி ஹேண்ட்ஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பயத்தில் வந்து பின்னாடி மட்டும் திரும்பி பார்த்துடக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி நடந்து போயிட்டுருக்கா. ஸோ குழந்தைத்துலேயே வந்து ஒரு மாதிரி அந்த
டார்க்னஸ்லாம் அப்படியே முடிஞ்சு போயிட்டு அந்த பக்கம் லைட் வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த பொண்ணு அப்படியே பொறுமையாக அப்பாடி தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் ப்ரீத் எடுத்து விடுறான். அதுக்குள்ளே அவளோட வாயில் யாரோ ஒரு மாதிரி ஹேண்டை வச்சு இப்படி நசுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த பொண்ணோட ஐஸ் வைட் ஆகுது. ஸோ 5 minutes ஆஃப்டர் அந்த பொண்ணு ஐஸ் ஓப்பன் பண்ணி சுற்றி பார்க்குறான். ஸோ ஆப்போசிட்டில் வந்து ஒரு பையன் உட்காந்துட்டு அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்கான். அவ்வளோதான். அந்த பொண்ணு அப்படியே ஃப்ளின்ச் ஆகிட்டு ஒரு சேரில் அவளை கட்டி போட்டு வச்சுருக்கான். அந்த பொண்ணு அப்படியே ஃப்ளின்ச் ஆகிட்டு பின்னாடி அப்படியே நகல் ட்ரை பண்ணுறா. பட் சேரில் வந்து ரொம்ப டைட்டாக கட்டி போட்டிருக்கனால அவள் பின்னாடி போன ஃபோர்ஸ்க்கு அந்த சேர் அப்படியே பின்னாடி கொஞ்சம் சாஞ்சு அப்படியே விழுகும் தெரியுமா, அந்த மாதிரி அப்படியே விழுந்துடுது. அந்த பொண்ணோட பின்மானிலே செம்ம அடி. அவளால் அந்த கையை வச்சு தேக்கி கூட முடியல. மாதிரி செம்ம பயங்கரம் தான் ஐஸோட பார்த்துட்ருக்கான். அந்த பையன் பொறுமையாக கிட்டே வந்து அப்படியே அந்த பொண்ணு வாயில் கட்டியிருக்க கயிறை அந்த கிளாத் ஓகேவா, ஸோ அதை அப்படியே வந்து இழுக்கிறான். பின்னாடி வந்து அந்த நெக்கு கிட்டே அந்த கிளாத், ஸோ அவன் வந்து அப்படியே வாய்க்கிட்ட இருக்கிற கிளாத்தை தான் அப்படியே இழுக்கிறான். பின்னாடி வந்து ஒரு 2 knot கிட்டையாச்சும் போட்டிருக்கும். அது வந்து வரல. ஸோ வந்து அந்த பொண்ணுக்கு செம்மையாக நெக்கு பெயின் ஆகுது. பட் அந்த பையன் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறான். அந்த துணியை அப்படியே கிழிஞ்சு தான் வந்து பிஞ்சு வருது. அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆயிடுது. அவனோட ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ஃபேர் ஸ்கின் டோன் தான். ஸோ அதனாலே வந்து நல்லா ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆயிடுது அந்த பிளேஸ், அந்த இழுத்தது. அந்த பொண்ணுக்கு வந்து செம்மையாக வலிக்குது. இப்போ தான் அது செம்மையாக கத்துறா. அப்படியே அந்த பையனை நிமிர்ந்து பார்த்துட்டு யார் நீ அப்படின்னு ஒரு வார்த்தை தான். அச்சோ, நான் யாருன்னு கூட தெரியாமல் தான் ரோட்டில் தனியாக நடந்து போறியா? சவுத் கொரியாவில் இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த பையன் பொறுமையாக தரையில் அப்படியே உட்காடுறான். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையன் என்ன பேசுகிறான்னு புரியல. ஜஸ்ட்டு சவுத் கொரியா அப்படின்னு சொல்கிறான்னு மட்டும் தான் புரியுது. ஏன்னா அந்த பொண்ணு ஆல்ரெடி பயத்தில் வேறு இருக்கா. அண்ட் தென் அந்த பொண்ணு வந்து ஒரு ஃபாரினர். ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கு வந்து பேசுகிற லாங்குவேஜும் புரியல. சவுத் கொரியாவில் தான் இருக்கேன், பட் சவுத் கொரியன் எதுவும் தெரியாது. கொரியன் தெரியாதனால அந்த பொண்ணு என்ன பேசுகிறானும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஸோ அந்த பையன் வந்து உன்னோட பிளட் குரூப் என்ன அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணுக்கு வந்து ஜஸ்ட்டு பிளட் குரூப் அப்படிங்கிறது மட்டும் தான் புரியுதா, நான் என்ன சொல்கிறாங்கிறது புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்கா. அவளுக்கு வந்து ஒரு மாதிரி செம்மையாக ஷுவர் ஆகுது. ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இங்கிலீஷில் தான் சொல்கிறான். ஓ, ஃபாரினரா நீ, அதான் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே இருந்து ஒரு பிளேட் எடுத்து கொஞ்சம் கூட யோசிக்கலை அப்படியே அந்த பொண்ணோட ஸ்டொமக்கில் வந்து அப்படியே கிழிச்சிட்றான். ஸோ அவள் போட்டுக்க ட்ரெஸ்ஸோடு சேர்த்து அப்படியே கட் ஆகிட்டு நேவலுக்கு மேலே கிழிச்சிருப்பான். ஸோ அப்படியே வந்து அந்த பொண்ணோட வயிற்றுலேருந்து அப்படியே ரத்தமாக ஊற்றுது. நான் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லவா அப்படி சொல்லிட்டு அந்த பிளட்டை எடுத்து அப்படியே வாயில் வச்சுட்டு ஏபி நெகட்டிவா, சச்ச ரேர் குரூப்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்டே இருந்து ஒரு பவுல் மாதிரி எடுத்து அந்த பிளட்டை அப்படியே இதில் போக விட்டுட்ருக்கான். அந்த பொண்ணுக்கு செம்மையாக வழியில் துடிச்சிட்ருக்கான். கத்தாத நீ கத்த தான் ஓவராக ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட்டெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பாதியே ஃபில் ஆகுது. பட் இன்னும் அந்த பிளட் போயிட்டே இருக்குது. இவ்வளோ ப்ளீட் ஆகுது பார்த்தியா, நீ முன்னாடியே சொல்லியிருந்தேனா கண்டிப்பாக நான் வந்து முன்னாடியே வெட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டு பிளட்டை வச்சுட்டு அப்படியே நிமிந்து பார்க்குறான். ஸோ ஒரு மாதிரி அந்த வால் ஃபுல்லாக போர்ட்ரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எதுவுமே கிளியராக தெரியல. ஜஸ்ட்டு ஒயிட் கலரில் ஒரு கேன்வாஷ் மாதிரி இருக்குது. அது மாதிரி பிளாக் கலரில் சம்திங் ஏதோ பெயிண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அவன் வந்து லைட்டை ஆன் பண்ணுறான். இப்போ தான் அந்த ரூம்குள்ளே வந்து பிரைட்னஸே வருது. அந்த ரூமே பார்க்க ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது. அங்கங்கே வந்து ஒரு மாதிரி பவுல்ஸு ஃபுல்லாக ரெட்டிஷாக தான் இருக்குது. அந்த பையனை அப்படியே நிமிர்ந்து அந்த போர்ட்ரேட்லாம் பார்க்குறான். ஒரு கேர்ள் வந்து அதில் நின்றுட்டு அந்த வயலின் வாசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஜஸ்ட் நான் ரைட் சைடில் ஒரு பிக் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஃபுல்லாக பிளட்டால் வரைஞ்சிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலரில் தான் இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு இந்த பெயிண்டிங்கை நான் நேற்று தான் ஃபினிஷ் பண்ணி முடித்தேன். உன்னை நேற்றே நான் வந்து கிட்னாப் பண்ணிக்கலாம். ஏவி நெகட்டிவ்ல கொஞ்சம் என் பெயிண்டிங்கும் ரேராக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஜஸ்ட்டு பாசிட்டிவால் பெயிண்ட் பண்ண அந்த பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த பெயிண்டிங் அப்படியே பிச்சு தூக்கி எறிகிறான். ஸோ அந்த லைட் மூலயமா அந்த இருக்கிற பெயிண்டிங் எல்லாம் பார்த்தா டோட்டலாக ஃபுல்லாகவே வயலினை வச்சுட்டு ஒரு பொண்ணு வந்து அந்த ஐஸில் ஒரு கிளாத்தை கட்டிட்டு வயலின் வாசிச்சிட்ருக்கா. அந்த மாதிரி தான் இருக்குது அந்த பெயிண்டிங் ஃபுல்லாகவே. எல்லாமே வந்து ஒரே மாதிரி பெயிண்டிங் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி. ஒரே மாதிரி பெயிண்டிங் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்குது. அந்த பொண்ணு யாராவது சைக்கோவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஸோ அதில் வந்து ஒரு பெயிண்டிங் மட்டும் இருக்குது. யாரோ ஒரு பொண்ணு வந்து நல்லா பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. அதுவுமே பிளட்டில் தான் இருக்குது. இந்த சைடு அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பெயிண்டிங் இருக்குது. அவள் பயந்துட்டே வந்து சுற்றி பார்க்குறான். அவளுக்கு பின்னாடி இருக்கிற பெயிண்டிங்குமே நோட் பண்ணிட்டா. அது வந்து ஒரு மாதிரி ஒரு பொண்ணு க்ரீப்பியாக சிரிச்சிட்டு இருக்க மாதிரி. அவளுக்குள்ள வந்து ஒரு 1000s ஆஃப் ஃபேஸஸ் வந்து அப்படியே வெளியே வர மாதிரி
அந்த பொண்ணு வழியில் கதற மாதிரி இருக்குது அந்த பெயிண்டிங் பார்க்கவே. அதில் அந்த பொண்ணு அப்படியே பயந்து அடிச்சுட்டு இப்படியே பின்னாடி போக ட்ரை பண்ணுறா. பட் அவளுக்கு வந்து செம்மையாக ஸ்டொமக்கும் வலிக்குது. அதே சமயம் அவளால் நகரவும் முடியல, பிகாஸ் கட்டி போட்டிருக்கான் அந்த பையன். இப்படி பொறுமையாக அந்த கிட்டே வந்துட்டு, அச்சோ வலிக்குதா, இங்கேருந்து தப்பிக்க பார்க்குறியா, இப்போது ஒரு விஷ் கேளு, நான் அதாவது என்ன வந்தாலும் செய்வேன், தட்ஸ் அ லாஸ்ட் விஷ், உன்னோட லாஸ்ட் விஷயம் கேட்க வேணாமா, சொல்லு பார்ப்போம் அப்படிங்களா. அந்த பொண்ணுனா, அப்பா நீ இங்கேருந்து தப்பிச்சிடலாண்டா அப்படிங்கிற மாதிரி, என்னை விட்டு நான் இங்கேருந்து போகணும். ஓ போகணுமா, போக வச்சுட்டா போச்சு அப்படி சொல்லிட்டு அந்த பையன் வந்து கையில் அப்படியே க்ளவுஸ்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணோட வயிறில் வெட்டியிருக்கும் தெரியுமா, அந்த கட்டான பிளேஸில் அப்படியே அழுத்துறான். ஜஸ்ட் அது லைட்டாக தான் கட்டாக இருக்கும். அவன் ஃபிங்கர்ஸை உள்ளே விட விட அப்படியே இன்னும் கட்டாகுது. ஐ மீன் எப்படின்னா அந்த காயத்துலேயே வந்து கையை தோண்டி அப்படியே உள்ளே விட்டுட்டுருக்கான். ஸோ அப்படியே பொறுமையாக வயிற்றுக்குள்ளே கையை விட்டுட்டான். கிட்டத்தட்ட அவனோட கை எந்த இடத்துல இருக்குன்னா பேங்க்ரியாஸ் கிட்ட தான் இருக்குது. ஐ மீன் பேங்க்ரியாஸ் ஓகேவா, அதுக்கிட்ட தான் இருக்குது. அப்படியே கையை இன்னும் உள்ளே விடுறான். ஸோ அந்த நெஞ்செலும்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்குள்ளே அப்படியே கையை விட்டு அவனோட கை அப்படியே கிட்டத்தட்ட எல்போ வரைக்கும் உள்ளே போகிறது. அந்த பொண்ணுனா செம்மையாக வழியில் கதறிட்டுருக்கா. எவ்வளோ நல்லா இருக்குது, நான் அப்படியே ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு டக்குனு அவன் கையை வெட்டுக்குன்னு வெளியே எடுத்துனா அந்த க்ளவுஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப அப்படியே கையை உள்ளே விட்டு அந்த பொண்ணோட ஹார்ட் அப்படியே க்ரிப் பண்ணுறான். அந்த பொண்ணு அவ்வளோதான், அந்த ஹார்ட் அப்படியே க்ரிப்பாக டைட்டாக பிடிச்சோன்னா அந்த பொண்ணு ஸ்பாட்டை விட்டு முடிஞ்சிச்சு அவளி. பட் உன்னோட ஹார்ட் இன்னும் துடிச்சிட்ருக்கே, ஒரு வேளை உயிரோட தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த ஹார்ட் அப்படியே க்ரிப் பண்ணுறான். அது வந்து ஹார்ட் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ அப்படியே அவனோட நெயிலெலாம் உள்ளே போயிட்டு அப்படியே இழுக்கிறான். அந்த நெயில் அப்படியே உள்ளே பதிச்சுட்டு அப்படியே இழுத்தோன்னா கிட்டத்தட்ட பாதி ஹார்ட் அப்படியே பிஞ்சு அவன் கையோடு வந்துடுது. ஸோ எவ்வளோ இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. மேபி இந்த ஹார்ட் டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து அவன் வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணுறான். எனக்கே காம்படிட்டு வருது. ஸோ அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோவா நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு அதை திரும்ப அப்படியே வந்து சவச்சு அப்படியே முழுங்கிட்டு என்னச்சு அவன் ஹேண்ட்லாம் அப்படியே வாஷ் பண்ணுறான். ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. என்ன சொல்கிறது, எனக்கே ஒரு மாதிரி அப்படியே ஃப்ளோவில் அடிச்சு விட்றதான் எல்லாமே. எனக்கே ஒரு மாதிரி இல்லை நினச்சி பாருங்களேன், வயிற்றுக்குள்ளே கையை விட்டு ஹார்ட் அப்படியே பாதியாக பிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் எனக்கு சிரிப்பாக வருது. இப்போ நான் வந்து டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுமா நான் சிரிக்கணும்னு எனக்கு சத்தியமாக தரல. அண்ட் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நான் வீக்லி ட்வைஸ் இல்லைனா 3 வீடியோ வர மாதிரி தான் இருக்கும். அது எப்போ வரும்னு எனக்கே தெரியாது. பட் சண்டே வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்துடும். ஸோ இது நல்லா இருக்கா, அப்படியே கண்டினியூ பண்ணவா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன்னு கமெண்ட்டில் சொல்லணும்னு சொல்ல போகிறதில்ல. பரவாயில்ல, நான் கண்டினியூ பண்ணுவேன். போஸ்ட் போட்டு நான் அங்கே கேட்குறேன். ஸோ அங்கே சொல்லுங்கள். பை.